இது மகிமை நேரம். கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற மகிமை டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியும் தேவ திட்டமும் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த ஒரு பெண், அனலியா என்ற ஒரு பெண் இங்கே மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்படுகிறார் தன் பிரசவத்திற்காக. இங்கே மருத்துவ குழுக்களே அவருடைய பிரசவத்தை பார்க்கிறார்கள். இங்கே ஒரு சான்றிதழை அவர்கள் குடும்பத்திற்கு கொடுக்குறாங்க. அங்கே என்ன நடக்கிறது? அந்த பிறந்த குழந்தை இறந்தே பிறந்தது என்று சொல்லி அங்கே கொடுக்குறாங்க. குடும்பத்தில் எல்லாரும் துக்கத்தோடு அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் இணைந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். என்ன என்றால், அந்த பிள்ளையை கடைசியாக ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் எல்லாரும் இணைந்து அங்கே பெர்மிஷன் கேட்குறாங்க. அங்கே போய் அந்த பிள்ளை இருந்த இடத்திற்கு சென்று பெட்டியை திறந்து பார்க்கிறார்கள். அங்கே திறந்து பார்க்கும்போது அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கிறது. அதை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள். உடனடியாக அந்த பிள்ளைக்கு ஒரு பெயரிடுகிறார்கள், லுஸ்மிலா குரோஸ் என்று. அதன் அர்த்தம் அதிசய வெளிச்சம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிறப்பு ஒரு அதிசய பிறப்பு. ஆண்டவர் அதிசயமானவர். இங்கே கலிலேயா நாட்டை சேர்ந்த மேய்ப்பர்கள் தன்னுடைய மந்தையை காத்து கொண்டிருக்கிறாங்க வயல்வெளியிலே. இங்கே தேவ தூதர்கள் வந்து நிற்கிறாங்க. அந்த இடம் முழுவதும் மகிமையால் நிறைந்திருக்கிறது. அந்த மேய்ப்பர்கள் மிகவும் பயந்து போய் இருக்கிறாங்க. பயத்தை பார்த்து தூதன் சொல்கிறார், பயப்படாதீர்கள், இன்று எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன நற்செய்தி பாருங்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி ஒரு நற்செய்தியை அறிக்கிறாங்க. ஒரு அடையாளத்தை காட்டுகிறார். இங்கே மேய்ப்பர்களுக்கு தெரிந்திருக்கு 2 அடையாளம். இங்கே தாவீதின் ஊரிலே இயேசு பிறப்பு இருக்கிறது, இங்கே பிள்ளை முன்னணியிலே இருப்பதற்காக அவர்கள் சொல்கிறாங்க. இங்கே அவர்கள் தீவிரமாக செல்கிறார். மேய்ப்பர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அந்த காலகட்டத்திலே அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த மேய்ப்பர்களுடைய வேலை ஆடு மேய்ப்பது. இங்கே அவர்கள் சமுதாயத்திலே தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இதை பார்த்த இந்த ஜனங்கள் இவங்க என்ன செய்கிறாங்க? இந்த செய்தியை கேட்ட முதல் உடனடியாக சென்று ஆண்டவரை பார்க்க செல்கிறார். லூக்கா 2:16-17 தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து மேய்ப்பர்களால் தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதி எல்லாத்தையும் பிரஸ்தாபப்படுறாங்க. இங்கே அந்த செய்தியை கேட்ட மரியாள் என்ன செய்கிறாள்? தன் இருதயத்துக்களே வைத்திருக்கிறாள். இந்த மேய்ப்பர்கள் அது மாத்திரமல்ல, அவர்கள் கண்டது கேட்ட செய்தியை அவர்கள் உலகம் எங்கும் போய் அங்கே அறிவிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள், துதித்து அந்த இடத்தை கடந்து செல்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய தேவனுடைய பிறப்பை குறித்து மேய்ப்பர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் தூதர்கள் 3 காரியத்தை மேய்ப்பர்களுக்கு கூறினார்கள். முதலாவது, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாயிருக்கிறது. இங்கே மேய்ப்பர்கள் 3 காரியத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார்கள். உன்னதத்தில் இயேசு பிறப்பு விண்ணிலே பரலோகத்திலே ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்தது, பூமியிலே சமாதானத்தை கொண்டு வந்தது. இதுவரைக்கும் ஆதாமுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு எப்போது துண்டிக்கப்பட்டதோ அது இன்றைக்கு அது எப்போ ஸ்டாப் பண்ணதோ அது இயேசுவின் பிறப்பிலே ஸ்டார்ட் செய்யப்படுகிறது. இதை இந்த மேய்ப்பர்கள் அறிந்து கொண்டார்கள். இந்த மனுஷகுமாரன் எதற்காக வருகிறாராம்? லூக்கா 19:10 எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கப்படவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். மனுஷகுமாரன் இழந்து போவதை ரட்சிக்க, நம்மை மீட்க தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். இங்கே மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட மிகுந்த சந்தோஷமான செய்தி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அப்போ கிறிஸ்து பண்டிகை நாளை கொண்டாடுகிற உங்களிடம் அப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்கிற மேய்ப்பர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இப்போது சந்தோஷம் என்றால் மகிழ்ச்சி, ஆனந்தம்.
நம்மளுடைய சந்தோஷம் எங்கே இருக்கிறது? புது ட்ரெஸ், இன்னும் புது ட்ரெஸ் எடுத்தால் நம்ம சந்தோஷப்படுவோம். கை நிறைய பணம் இருந்தால் சந்தோஷப்படுவோம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஊரை சுற்றி வந்தால் சந்தோஷப்படுவோம். அது மாத்திரமில்லை, ஹோட்டலுக்கு சென்றால் ரொம்ப நம்மளுடைய சந்தோஷம் எப்படிப்பட்டதாக? வெறுமனே சிரித்து கொண்டே இருப்பதை மாத்திரம் நாம் சந்தோஷம் என்று சொல்லிவிடாம, சந்தோஷம் தற்காலிகமானது. அது ஒரு நிமிஷம் தான். அந்த உலகத்தின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம்தான் இருக்கும். இன்றைய நாளிலும் கூட நம்ம ஆலயத்துக்கு சென்று வந்திருப்போம், நன்றாக புத்தாடை அணிந்து ஆலயத்துக்கு சென்று சந்தோஷமாக வந்திருப்போம். சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்டு விட்டு நாம் இப்போ இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருப்போம். நம்மளிடம் இந்த சந்தோஷம் இருக்கிறதா? ஆண்டவர் பிறப்பின் நிச்சயத்தின் சந்தோஷம் இருக்கிறதா? ஆண்டவர் நம்மோடு பெரிய அன்பு வைக்க விரும்புகிறார். இந்த சந்தோஷம் நம்மளுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. என்ன பார்த்தீங்கன்றால், சந்தோஷத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, சந்தோஷம் ஒரு முக்கியமான நமக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது, இல்லை எதிர்பார்க்காத வேலையிலே நமக்கு ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படிங்கிற நிச்சயம் நமக்கு வரும்போது, நமக்கு உள்ள ஒரு ஆழ் மனதில் வர்ற ஒரு உணர்ச்சி தான் சந்தோஷம். ஆழ் மனதுக்குள்ளே வருகிற அந்த சின்ன சந்தோஷத்துக்காகத்தான் உலக மனுஷர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷத்தை நெருப்புக்கு ஒப்பிடலாம். இந்த சந்தோஷம் எப்படிப்பட்டதை பாருங்க. ஒரு நெருப்பு எரிய வேண்டும் என்றால் விறகுகளை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதே போல தான் நம் வாழ்க்கையிலே சந்தோஷம் வர வேண்டும் என்றால் நம் வாழ்க்கை பயணத்திலே இயேசு நம்மோடு பயணிக்க வேண்டும். அந்த சந்தோஷம் நமக்கு நிரந்தரமாக வேண்டும் என்றால் நாம் அப்படிப்பட்ட காரியத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும். இன்னும் நம் உண்மையான சந்தோஷம் நமக்குள்ள இருந்தால் பணத்தை பார்க்க மாட்டோம், புகழை பார்க்க மாட்டோம், வசதியை பார்க்க மாட்டோம், உண்மையான மற்றவர்களுக்கு கொடுப்போம். ஒரு நாள் இதே போலத்தான் கடந்த வருடத்திலே நான் VBSக்காக கிளை சபைக்கு சென்றிருந்தேன். அங்கே நிறைய பிள்ளைகள் அங்கே வந்திருந்தார்கள். 2 நாட்கள் சென்றது. அங்கே அன்றைய நாள் செய்தியெல்லாம் முடித்து விட்டு நான் ஆலயத்தின் கதவை பூட்டிவிட்டு வெளியே உட்கார்ந்திருந்தேன். அப்போது அக்கா என்று ஒரு சத்தம் கேட்டது. உடனே நான் யார் என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு பிள்ளை வந்தது. இன்றைக்கி கேம் நடத்துனீங்களே இந்த VBSல, அங்கே எல்லாத்துக்கும் ஒரு பலூன் கொடுத்தீங்களே, எனக்கும் தாங்க அப்படின்னு சொன்னது. அப்போ நான் எனக்கு பலூனா, நீ வந்திருக்கலாம்ல, வந்தால் தந்திருப்பேன் சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பலூனை கொடுத்தேன். உடனடியாக அந்த மகள் மிகுந்த சந்தோஷம் படிக்க. உடனே அவள் என்ன சொல்ல, நாளைக்கு நான் வருவேன், அது கூட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸையும் நான் கூப்பிட்டுட்டு வருவேன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்னால், நானும் சரி ஏதோ நடக்குது என்று சென்று விட்டேன். அடுத்த நாள் பார்க்கும்போது அவளோடு 10 பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்தாள். பாருங்க, ஒரு சின்ன ஒரு பலூனை கொடுக்கும்போது இருந்த சந்தோஷம் அந்த பிள்ளை 10 பிள்ளைகளை கூட்டி வர செய்தது. அதே போலதான் அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுகிற உங்களிடமும் ஆண்டவர் நம்மளிடம் இருந்து சந்தோஷம் வேற ஒரு இடத்துல நமக்குள்ள தான் இருக்குது. நம்ம என்ன செய்யறோம்? கொடுப்பதினால் நாம் சந்தோஷத்தை பெற வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதைத்தான் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு நம்ம கொடுக்குறோம்? இந்த பண்டிகை நாளில் மாத்திரம் நம் வீட்டிற்கு வருகிற ஏழைகளுக்கு நம்ம கொடுப்போம். அது மாத்திரமல்ல, நிறைய தொண்டு நிறுவனங்களுக்கு பல உதவிகளெல்லாம் நம்ம செய்வோம். அதோடு நிறுத்திவிடக்கூடாது. என்றைக்கும் நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து நம் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷம் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வேதம் வசனத்திற்கு நடுங்கிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக்கும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். ஏசாயா 66:5. எத்தனை இவ்வளோ காரியத்தை கொடுத்து என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லி உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாராவது உங்களை கண்டு உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களில் மகிமைப்படுவார். யோவான் 16:24 சொல்கிறது, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஒருவேளை அந்த பண்டிகையை ஆசரிக்கிற உங்களிடம் ஒருவேளை இந்த சந்தோஷம் இல்லையா? ஒருவேளை துக்கத்தோடு இந்த பண்டிகையை கொண்டுறேன், நான் வெளியே சிரிச்சிட்டு இருக்கேன், உள்ளுக்கு நான் துக்கத்தோடு இருக்கேன்னு நினச்சிட்டு இந்த பண்டிகையை நீங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் கேட்கலாமா? இது வரைக்கும் ஒன்றும் கேட்காம இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா இந்த துக்கத்தை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா?
அன்பின் பிதாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்கப்பா. இந்த பண்டிகை நாளிலும் கூட நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து நம்முடைய அன்பை, நம்முடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிற ஒரு பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த வார்த்தையின்படி துக்கத்தோடு இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கிறோப்பா. இந்த துக்கம் சந்தோஷமாக மாற்றுங்க. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றி விட்டீங்கப்பா. அந்த உலகத்திலே நீங்கள் எங்களுக்கு மீட்புக்காக வந்தீங்க. அந்த சந்தோஷத்தை நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.